மனுஷனுடைய சாபத்தை போக்கி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா வார்த்தையை கொடுத்து அதை மனுஷனுக்குள்ளே கொடுத்து அவன் வாயில் வச்சு அவனுடைய இருதயத்தில் வச்சு சாபத்தை மறுபடியும் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வழி. பாருங்க, இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே, வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று மாயிழுத்து கொண்டார், அவரே அன்பு மாறாதமே, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் மாயிழுத்து கொண்டார், அவரின் அன்பு மாறாதமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதமே. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால், மனுஷனை பார்த்தா அவன் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவன் என்பது இப்பொழுது பார்த்தா காணலை, அது தோன்றலை, அவன் அப்படி இல்லை. இருந்தாலும் இயேசுவை பாருங்க, இயேசு என்கிற அந்த மனிதரை பாருங்கள், மனுஷனாய் வந்த இந்த இயேசு என்பவரை பாருங்கள். அவரை பார்த்தா அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறத காண்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இதைத்தான் இப்போ 2-3 வாரமாக சொல்லிட்டு வர்றேன். அவரை பார்க்கும்போது மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான் கடவுளால், ஆதியிலே ஆதாம கர்த்தர் எப்படி உண்டாக்குனார்ங்கிறது அந்த இயேசுவை பார்க்கும்போது நமக்கு விளங்குகிறது. அதனால தான் இயேசுவை 2ஆம் ஆதாம், கடைசி ஆதாம் என்றெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலன் அவரை அழைக்கிறார். அப்படி ஏன் அவர் 2ஆம் ஆதாம் கடைசி ஆதாம்லாம் சொல்கிறாங்க? ஏன்னா அவர் இன்னொரு ஆதாம். அந்த ஆதாம் மாதிரி இது இன்னொரு ஆதாம். அந்த ஆதாம் எல்லாத்தையும் கெடுத்து போட்டார், இந்த ஆதாம் கெடுத்து போடாத ஆதாம். அப்போ இயேசுவை பார்க்கும்போது கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட மனிதனை காண்கிறோம். இதுதாங்க அந்த 9ஆம் வசனத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து. சொல்லிட்டு ஏன் இந்த இயேசு வந்தார், எதுக்கு மனுஷ ரூபம் எடுத்தார், எதுக்கு சிலுவையில் மரித்தார்,
எதுக்கு பிசாசின் கிரியைகளை அழித்தாருங்கிறது காரண காரியங்களை சொல்கிறாரு பாருங்க. சொல்கிறாரு 10ஆம் வசனம், என்றாலும் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை, அதாவது இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவரே, இயேசு தான் தமக்காக தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர், எல்லாத்தையும் உண்டாக்கினவர். அவர் ஏன் இங்கே வந்தார்? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. தேவன் வந்து இயேசுவை இங்கே அனுப்பிச்சாராம், இன்னும் அநேக பிள்ளைகள் வேணுன்றதுக்காக தான் அனுப்பிச்சாராம். முதல் ஆதியில் மனுஷனை ஏன் உண்டாக்குனார் தேவன்? அவருக்கு ஒரு குடும்பமே வேணும்னு சொல்லி தான் மனுஷனை உண்டாக்குனார், ஆதாமை உண்டாக்குனார். அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததி மனு வர்க்கம் என்று ஏன் உண்டாக்குனார்னா, கர்த்தர் ஒரு குடும்பத்தை விரும்பினார். தனக்குன்னு ஒரு பெரிய ஜாதி ஜனம், தன்னுடைய வம்சம்னு தம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஒரு மனு வர்க்கம் வேணும்னு சொல்லி தான் மனுஷனை உண்டாக்குனார். இப்போ ஏன் இயேசு அனுப்புகிறாரு? மனு வர்க்கம் கெட்டு போன பிறகு, பாவத்தில் விழுந்து போன பிறகு இயேசுவை ஏன் அனுப்புகிறாரு? மறுபடியும் அதே நோக்கத்துக்காக தான் அனுப்புகிறாரு, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக. பிள்ளைகள் அதுதான் அவருக்கு தேவை, பிள்ளைகளை விரும்புகிறார். 11, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தனது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களே யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஏன் அப்படி ஆனார்ன்றத மனுஷராய் வந்தாருங்கிற காரண காரியங்களை சொல்லும்போது இதெல்லாம் சொல்கிறார். இதில் முக்கியமான காரியம் பிள்ளைகள். தேவன் அநேகம் பிள்ளைகளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். பிள்ளைகளாக தான் உண்டாக்குனார். மனு வர்க்கத்தை ஏன் உண்டாக்குனார்? தம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும் தான் உண்டாக்குனார். கெட்டு போச்சு. இயேசுவை ஏன் அனுப்புகிறாரு? இயேசுவின் மூலமாக இந்த 2ஆம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாமின் மூலமாக மறுபடியும் ஒரு வர்க்கத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த வர்க்கத்துக்கு பேர் தான் புது சிருஷ்டிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவில் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அந்த புது சிருஷ்டிப்புக்கு முதற் பேரானவர் இயேசு. முதற் பேரானவர் இயேசு. அதுக்கு பின்னால் வந்தவன் நாம. அதனால தான் சொல்றார் இயேசுவை நம்முடைய சகோதரர் என்கிறார், நம்முடைய மூத்த சகோதரர் அவர். நாம் எல்லாம் அவருக்கு சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறோம். இதைத்தான் இங்கே சொல்லுகிறது. சுருக்கமாக இதனுடைய காரண காரியங்களை இன்றைக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். புது சிருஷ்டிப்பின் மூலமாக தேவனுடைய சாயலில் ஆதியில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் பாருங்க, அவன் தான் கெட்டு போயிட்டான். இப்போ புது சிருஷ்டிப்பின் மூலமாக மறுபடியும் தேவன் மனுஷனுக்கு தம்முடைய சாயலை கொடுக்கிறார். அதான் புது சிருஷ்டிப்பு. புது சிருஷ்டிப்பின் மூலமாக மறுபடியும் தேவன் தம்முடைய சாயலை மனுஷனுக்கு கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறார்னா, முதல்ல இயேசுவுக்கு அந்த சாயலை கொடுக்கிறார். இயேசு அவருடைய தற்சொரூபமாக இருக்கிறார். எக்ஸாக்ட் இமேஜ் ஆஃப் காட்ஸ் பர்சன் அப்படின்னு வாஸ்தவம் இல்லையா? எபிரேயர் 1:3 போன தடவை வாஸ்தவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறாராம். தேவன் என்னவோ அப்படியே அவர் இருக்கிறார். அவரை கொண்டு வந்து அவரை முதற் பேரானவர் ஆக்கிட்டது மனு வர்க்கத்துக்கு. அப்போ அவர் அப்படின்னா அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் அவருடைய எக்ஸாக்ட் இமேஜாக இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் கூட பிறந்தவர்களாகிய நாம், அவருக்கு பின்னால் பிறந்தவர்களாகிய நாம், அதே புது சிருஷ்டிப்பின் வர்க்கத்தில் வந்த நாமும் அப்படியே அவரை போலவே உண்டாகிறோம். இதுதான் அந்த கதை பாருங்க. இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ ஆதியாமத்துக்கு போவோம், திருப்பி அங்கேருந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மறுபிறப்பின் மூலமாக இந்த தேவ சாயலை திரும்ப நமக்கு தர்றார், அதை காண்பிக்க விரும்புகிறேன். மறுபிறப்பு தான் அந்த சாயலை நமக்கு கொடுக்கிறது. அந்த சாயலில் தேவனுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த தேவ சாயலில் இருக்கிற மனுஷன் வார்த்தைகளை கொண்டு ஆபரேட் பண்ணுகிறவன். ஏன்னா தேவனுடைய சாயல் என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சாயலை பார்க்கணும்? அவர் சொன்னார், சொன்னபடியே ஆயிற்று. அதுதான் அவருடைய சாயல். தேவன் எப்படிப்பட்டவர்? வார்த்தையின் தேவன்.
சொன்னபடி ஆகிறது. அப்படிப்பட்ட தேவன் எல்லாம் நல்லதையும் சொல்லியே உண்டாக்குனவர். அப்ப இயேசுவின் மூலமாக மறுபடியும் நமக்கு தேவனுடைய சாயல் கொடுக்கப்படுகிறது. அந்த தேவனுடைய சாயல் உண்டாயிருக்கிற இந்த புது வர்க்கம், புது சிருஷ்டிப்பு என்கிற இந்த வர்க்கம் எப்படிப்பட்ட சாயலை உடையவர்களாக இருக்கிறார்கள்? வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். வார்த்தையில் தான் அதிகாரம் இருக்கிறதுங்கிறத அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய மைய கருத்து. புது சிருஷ்டிப்பில் தேவனுடைய சாயல் நமக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து அந்த தேவ சாயலாக இருக்கிறார். அதே சாயலுக்கு ஒப்பாக நம்மையும் தேவன் இந்த புது சிருஷ்டிப்பின் மூலமாக உண்டாக்குறாரு. அந்த சாயலில் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் வார்த்தையில் ஆப்ரேட் பண்ணுறது தான் அந்த சாயல். அதில் மனசில் வச்சுங்க. இப்போ அதை இன்னும் நல்லா விளக்கி நான் சொல்லுகிறேன். ஆதியில் தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்தார்? எல்லாம் அதது தன் ஜாதியின்படி திரளாய் பிறப்பிக்கும்படி அப்படிப்பட்ட ஆற்றலுடையதாக சிருஷ்டித்தார். ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதது தன் ஜாதியின்படி மரம், செடி, கொடிகள், தாவர வர்க்கங்கள், புல் பூண்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதது தன் ஜாதியின்படி. ஒரு மரம்னா அதுக்கு ஒரு ஜாதி இருக்குது, மிருகம்னா அதுக்கு ஒரு ஜாதி இருக்குது இல்லையா? அதது தன் ஜாதியின்படி திரளாய் பிறப்பிக்கக்கூடியதாக உண்டாக்கினார். ஒரு மரம்னா இத்தனை தான், அந்த இத்தனை மரம் தான் உண்டாக முடியும்னு கிடையாது. அதை ஒரு மரத்திலேருந்து ஆரம்பித்து முடிவில்லாத அளவுக்கு அதை வளர்த்து கொண்டே போகலாம். எத்தனை மரம் வேணால் உண்டாக்கலாம். அந்த ஒரு மரத்தில் ஆரம்பித்து அதில் இருக்கிற விதையை எடுத்து அதை நட்டு கொண்டாந்துக்கிட்டே இருக்கலாம். பல்லாயிரக்கணக்காக அது மாறும், கோடிக்கணக்கில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தான் உண்டாக்கினார். அதது தன் ஜாதியின்படி திரளாய் பிறப்பிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக எல்லாத்தையும் உண்டாக்கினார். மனுஷனையும் அப்படி தான் உண்டாக்கினார். இந்த லா இந்த பிரமாணம் ஒரு அப்சல்யூட் லா. அது எல்லா விதத்திலையும் கிரியை செய்கிறது. மனுஷனை தேவனுடைய சாயலில் உண்டாக்கினார். ஆதாம் என்கிற மனுஷனை தேவன் சாயலில் உண்டாக்கினார். அந்த தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட அந்த ஒரு மனுஷன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியே, ஒரு பெரிய வம்சமே, மனு வர்க்கமே உண்டாக முடியும். தேவனுடைய சாயலில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக ஏராளமான பேர் உண்டாக முடியும் என்கிற ரீதியில் தான் மனுஷனை உண்டாக்கினார். அதனால தான் மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் அருமையாக சொல்கிறாரு, ஒருவனை அல்லவா படைத்தார். கடவுள் எப்படி படைச்சாரா? மனு வர்க்கத்தை படைக்கல, ஒருவனை படைச்சா போதும். ஏன்னா அந்த ஒருவன்லேருந்து ஒரு பெரிய வர்க்கமே வந்துட முடியும். ஏன்னா அந்த ஒருவனுக்குள்ள அநேகரை பிறப்பிக்கக்கூடிய, அவனுடைய ஜாதியின்படியே ஏராளமாய் பிறப்பிக்கக்கூடிய திறமை உள்ளவனாக தான் படைக்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் அப்படி தான் படைக்கிறார் கர்த்தர். எல்லாமே அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமாய் அதது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும்னு சொன்னால் மனுஷனும் தன்னுடைய ஜாதியின்படி ஏராளமாய் பிறப்பிப்பான். மனுஷன் எந்த ஜாதி? ஆடு மாடுகளுக்கு ஜாதி இருக்குது, பறவை எல்லாத்துக்கும் ஜாதி இருக்குது, மரம் புல் பூண்டுகளுக்கெல்லாம் கூட ஜாதி இருக்குது. மனுஷன் எந்த ஜாதி? மனுஷனுக்கும் ஜாதி இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. தேவனுடைய ஜாதி, தேவன் எந்த ஜாதியோ அந்த ஜாதி தான் மனுஷன். தேவனை போன்றவன், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டான். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவன் தேவனுடைய ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கிறான். அந்த ஜாதி தான் ஆதாம். அந்த ஜாதியின்படி திரளாய் பிறப்பிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது. அதனால தான் ஒருவனை அல்லவா படைத்தார் என்றார். அவரத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்ததே. மல்கியா 2:15 நான் கோட் பண்ணுறேன். பரிபூர்ணமாக இருந்தது. இருந்தாலும் ஒருத்தனை அல்லவா படைத்தார். ஏன் முழு மண் வர்க்கத்தையும் படைக்கல, ஒருத்தனை மட்டும் படைச்சார்? ஏன்னா படைக்க முடிஞ்சிருந்தாலும் அப்படி பண்ணலை. அவர் ஒருத்தனை தான் படைச்சார். ஏன்னா அந்த ஒருவனிலிருந்து நிறைய உருவாக வேணும்னு நான் காண்பிக்க போகிறேன். அதே மாதிரி இயேசு என்கிற ஒரு மனுஷனை உண்டாக்குகிறார். ஒரு மனுஷனில் ஆரம்பிக்கிறார், முதற் பேரானவர்னு. அதிலிருந்து ஒரு பெரிய மனு வர்க்கத்தை, புது சிருஷ்டிப்பு என்ற வர்க்கத்தை ஏற்படுத்த அவர் அப்படி ஆரம்பிக்கிறான்றதுக்கு தான் இப்போவே அதுக்கு விதை போட்டுறேன். அதுக்குரிய காரண காரியங்களை இப்போவே சொல்கிறேன். நான் எப்படி ஆதாம் என்கிற ஒரு மனிதனில் ஆரம்பித்து ஏராளமாய் பிறப்பிக்கக்கூடிய ஒருவனாய் அவனை வைத்திருந்தார், அதுபோல் இயேசுவை அவர் முதற் பேரானவராய் உண்டாக்கின போது, இந்த புது சிருஷ்டிப்பின் முதல் பேரானவராய் அவரை உண்டாக்கின போது, அவர் மூலமாய் நாமெல்லாம் உண்டாவோன்றது அறிந்ததான் அப்படி பண்ணார். சரி, எப்படி உண்டாக்கினார்? எல்லாத்தையும் தன் ஜாதியின்படி திரளாய் பிறப்பிக்க உண்டாக்கினார். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர்களாக உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்?
சொல்லி சொல்லி உண்டாக்கினார், வார்த்தையின் மூலமாக உண்டாக்கினார். அதனால தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் சொன்னார் என்கிற வார்த்தைகள் 11 முறை அந்த ஒரு அதிகாரத்தில் வருது. 11 முறை தேவன் சொன்னார் சொன்னார் சொன்னார், and God said அப்படின்னு ஆங்கிலத்தில் தெளிவாக வருது. 11 முறை வருகிறது, 11 முறை. ஏன்னா அவர் வார்த்தையின் தேவன், சொல்லி சொல்லி உண்டாக்குகிறார். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளால் சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அதனால்தான் எபிரேயர் 11:3 சொல்லுகிறது, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, இல்லையா? மனுஷனையும் அப்படிதான் சொல்லி தான் உண்டாக்குனார். இது கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மனுஷனை மட்டும் சொல்லி உண்டாக்கல, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உண்டாக்குனாராக்கும். மனுஷனை மட்டும் எப்படி உண்டாக்கிட்டாரு? அவனை தம்முடைய கையின் கிரியைகளாக உண்டாக்க, கையாலேயே செஞ்சாராக்கும் மனுஷனை அப்படின்னா. எதை சொல்கிறாங்கன்னா, அந்த மண்ணை எடுத்து மனுஷனுடைய சரீர உருவத்தை கொடுத்தாரு பாருங்க, அதை சொல்கிறாங்க. கையால் தான் உண்டாக்குனாரு, வாயால் உண்டாக்கல. எல்லாத்தையும் வாயால் உண்டாக்குனவர் இவனை மட்டும் கையால் உண்டாக்கிட்டார்னு கிடையாது. இவனையும் வாயால் தான் சொல்லி தான் உண்டாக்குனார், சொல்லி தான் உண்டாக்குனார். எப்படி சொல்லி உண்டாக்குனார்? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னார். அதனால தான் அவருடைய சாயலின்படி அவன் உண்டானான். இவர் என்ன சொன்னாரோ அப்படி ஆயிற்று. ஆதியாகமம் 1ல் அவர் சொன்னார்ன்றது 11 முறை வருது. அவர் சொன்னார்னு வரும்போதெல்லாம் அது அப்படியே ஆயிற்றுன்றதும் பின்னாடியே வருது, இல்லைங்களா? அப்போ அப்படிதான் அது. இப்போ என்ன சொல்கிறாரு? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்றாரு. அப்போ அப்படிதான் மனுஷன் உண்டானான். ஏன் அப்படி உண்டானான்? ஏன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டானான்? ஏன்னா அவர் சொன்னார், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமான்னு சொன்னதுனால அவருடைய சாயலின்படி மனுஷன் உண்டானான். அப்படி சொன்னது மட்டும் இல்லை, சொல்லிட்டு ஆணும் பெண்ணுமாக அவனை உண்டாக்கிட்டு மறுபடியும் சொல்கிறார், பேசுகிறாரு. என்ன காண்பிக்க விரும்புகிற? பேசி தான் உண்டாக்குனார்னு அவன்கிட்ட பேசுகிறாரு. உண்டாக்குன மனுஷன் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ மனுஷன் பலுகக்கூடியவனாக, பெருகக்கூடியவனாக, நிரப்பக்கூடியவனாக, கீழ்ப்படுத்தக்கூடியவனாக, ஆண்டு கொள்ளக்கூடியவனாக, அப்படிப்பட்ட ஒரு சாயல், தன்மை, ரூபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கேரக்டர், ஒரு குவாலிட்டி அவனுக்குள்ளே இருக்கிறது. ஏன் அப்படி அவன் இருக்கிறான்? ஏன்னா அவர் அப்படி சொல்லிட்டாரு, சொன்னதுனால அப்படி ஆனான். அவன் கையால் உண்டாக்குனாரா? ஆமாம், சரீரத்தை கையால் செய்தார். வெறும் சரீரத்தை தான் கையால் செஞ்சார். செஞ்ச பிறகு அவனுடைய நாசியில ஊதினார். அவர் ஜீவ சுவாசம், அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லியிருக்குது. அவன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லியிருக்கு. அவன் மனுஷனானான். எப்படிப்பட்ட மனுஷனானான்? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியவனாக, கீழ்ப்படுத்தக்கூடியவனாக, பழுகக்கூடியவனாக, பெருகக்கூடியவனாக, நிரப்பக்கூடியவனாக ஆனான். ஏன் அப்படிப்பட்டவனானான்? ஏன்னா அப்படி சொன்னார் இல்லையா? அதனால தான். சில நேரம் வெறும் செஞ்சாரு, அப்புறம் ஊதினாரு, அதோட சரி அவன் எப்படி ஆயிட்டான்? அவன் பழுகக்கூடியவனா பெருகக்கூடியவனா மாறிட்டான்? கிடையாது, கிடையாது. அவர் பழுகக்கூடியவனா, பெருகக்கூடியவனா, நிரப்பக்கூடியவனா, கீழ்ப்படுத்தக்கூடியவனா, ஆண்டு கொள்ளக்கூடியவனா, அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி இருக்க வேணும் சொன்னதுனால தான் அவன் அப்படி ஆனான். அப்போ எப்படி மனுஷனை உண்டாக்குனாரு? அவனையும் தம்முடைய வார்த்தையினால் தான் உண்டாக்குனாரு. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படி ஆயிற்று. அவர் மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னாரு, இன்னைக்கு மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். அப்படித்தான் உண்டாக்குனார், அப்படிதான் உண்டாக்கப்பட்டான் மனுஷன். அப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனை போலவே இருக்கான் பாருங்க. தேவன் அப்படிப்பட்டவர், பலுகி பெருகி நிரப்பி ஆண்டு கொள்ளக்கூடியவர், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர். அவரை போலவே அவன் இருக்கிறான். பாவம் செய்த போது மனுஷன் விழுந்து போனான் பாருங்க. விழுந்து போய் எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். தேவன் உண்டாக்குன அந்த சிருஷ்டிப்பு இப்போ கெட்டு போச்சு. கெட்டு போன உடனே மறுபடியும் தேவன் இதெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அது சரிப்படுத்துறதுக்கு எங்கே போகிறாரு? எல்லாத்தையும் வார்த்தையினால் உண்டாக்குறபடினாலே இப்போ வார்த்தையை வச்சு தான் எல்லாத்தையும் திரும்ப அமைக்க வேண்டும். ஒரு புது சிருஷ்டிப்பை உண்டாக்கணும்னா எப்படி உண்டாக்கணும்? பழைய சிருஷ்டிப்பை எப்படி உண்டாக்குனார்? வார்த்தையினால தானே உண்டாக்குனாரு. அப்போ புது சிருஷ்டிப்பை எப்படி உண்டாக்கணும்? புது சிருஷ்டிப்பையும் எப்படி வார்த்தையினால தான் உண்டாக்க வேண்டும். சொல்லி சொல்லி தானே உண்டாக்குனார். நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக சொன்னார். அப்படிதான் மனுஷன் உண்டானான்.
பலகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுன்னு சொன்னாரு. அந்தபடியே அவன் ஆனான். அவர் சொன்னபடியே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அப்ப ரெண்டாவது தரம் புது சிருஷ்டிப்பை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குவார் ஆண்டவர்? வேற மெத்தடு கிடையாது. அவர் அதே மெத்தடு தான், வார்த்தை மெத்தடு தான். வார்த்தையினால தான் மனுஷனை திரும்பவும் அவர் உண்டாக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக்கணும். இப்போ சாபம் வந்துருச்சு. இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றணும்னா, மனுஷனுடைய சாபத்தை போக்கி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா, வார்த்தையை கொடுத்து அதை மனுஷனுக்குள்ளே கொடுத்து அவன் வாயில் வச்சு அவனுடைய இருதயத்தில் வச்சு சாபத்தை மறுபடியும் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வழி. பாருங்க, அதை எப்படி ஆக்குனார்னு சொல்கிறேன் நான். ஆனால் ஒன்று கவனிங்க பாருங்க, ஆதியில் வெறும் ஒரே ஒரு உலகம்தான் இருந்தது, வெறும் ஆவிக்குரிய ஒரு உலகம்தான். தேர் வாஸ் ஒன்லி a spiritual world. தேவன் இருந்தார், தேவனுடைய அந்த ஆவிக்குரிய மண்டலம் இருந்தது, ஆவிக்குரிய காரியங்கள் இருந்தது, இயற்கை உலகம் இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் இயற்கை உலகத்தை தேவன் உண்டாக்கினார். அப்போ முதல்ல வெறும் ஆவிக்குரிய உலகம் தான் இருந்தது, அப்புறம் இயற்கை உலகம் உண்டானது. இயற்கை உலகம் எப்படி உண்டானது? தேவன் தம்முடைய விசுவாசம் உள்ள வார்த்தைகளை எப்போ ரிலீஸ் பண்ணாரோ, பேச ஆரம்பித்தாரோ, சொல்ல ஆரம்பித்தாரோ, அதன் மூலமாக தான் இயற்கை உலகம் உண்டாயிடுச்சு. இப்போ ரெண்டு உலகம் இருக்குது, ஒன்று ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று இயற்கை உலகம். முதல்ல ஆவிக்குரிய உலகம் மட்டும் இருந்தது, இப்போ இயற்கை உலகம், அவருடைய வார்த்தையினால் உண்டான உலகம். இந்த ஆவிக்குரிய தேவன், ஆவியாயிருக்கிற தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின ஒரு உலகம் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ரட்சிப்பை ஈந்தார், கிருபை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா.